இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமாடி, ஒரு கண்டத்தை தாண்டிட்டோம். அந்த ஜெகநாதன் தயவால இந்த வீட்டில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. வந்திருந்துச்சுன்னா என்னெல்லாம் நடந்திருக்கும். என்னங்க மாச்சு, எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்ப அந்த ஆளு சொல்லிட்டு இருந்தானே அத பத்தி தான். இந்த வீட்ல ஆத்மா இருக்கு, அது எனக்கு வேணும். இந்த வீட்ல உண்மையாவே ஆத்மா இருக்குன்னு நினைக்கிறியா? நீங்க சும்மா இருங்கம்மா, அவன் பணத்துக்காக ஏதோ உளறிட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா. ஒருவேளை அவன் சொன்னது உண்மையா இருந்தா? எனக்கு இடி சத்தம்னா ரொம்ப பயம். இடி இடிக்கும் போது நான் எப்ப பயந்தாலும் அம்மா இப்படிதான் டோர் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்ப அம்மா என்ன மடியில படுக்க வச்சு தட்டி கொடுத்து, அஞ்சு அம்மா இங்கதான் இருக்க, உன் பக்கத்துல தான் இருக்க, உனக்கு ஒன்னும் ஆகாது, ஹாப்பியா தூங்குன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு எவ்வளவு பயம் இருந்தாலும் அம்மாவோட கைய பிடிச்சுக்கிட்டே தூங்கிடுவேன். அது சரி, இப்போ இடி மின்னல்னு எதுவுமே வரலையே, அப்புறம் எதுக்காக பயந்து டோரை நீ க்ளோஸ் பண்ண? என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இந்த தடவை எனக்காக இல்ல, அம்மா பயப்படுற மாதிரி தோணுச்சு. நான் வரமாட்டேன். என் குழந்தைங்கள, என் குடும்பத்தை விட்டுட்டு நான் வரமாட்டேன். யாராவது என்ன காப்பாத்துங்க. அஞ்சு, இந்த மிஸ்ஸம்மா இங்கே தான் இருப்பேன், உன் பக்கத்திலே தான் இருப்பேன். உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ பயப்படக்கூடாது, சரியா? சித்தி சித்தி சித்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது உங்களுக்கு அவசரம்னா எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல. இனிமே வரமாட்டோம். இந்த வீட்ல இருக்க மிலிட்டரிக்காரரோட பொண்டாட்டி இறந்துட்டாங்களாமே, அவங்கள உனக்கு தெரியுமா? அவங்க யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சித்தி? அப்போ இந்த வேலை செய்யறதுக்கு இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்த? அப்பாவோட ட்ரீட்மெண்ட்காக ஒரு மிலிட்டரிக்காரரோட சைன் வேணும்னு சொன்னாங்க. அவரோட சைனுக்காக தான் நான் இங்க வந்தேன். நாளைக்கு அந்த சின்ன பாப்பாக்கு வேற எக்ஸாம் இருக்கு. அது முடிஞ்ச உடனே அவர்கிட்ட நான் நிச்சயமா சைன் வாங்கிடுவேன். அப்போ உனக்கு எதுவும் தெரியாதா? என்ன தெரியாதா? ஒன்னும் இல்ல, வேலை இருக்குன்னு சொன்னல, நீ போய் உன் வேலையை பாரு. வாடா போலாம். வருவியா? உங்களுக்கு பிடிக்குமா தாத்தா? என் பொண்ணுக்கு இஷ்டம் தான். லஞ்ச் கட்டினா அந்த பாக்ஸ்ல கண்டிப்பா இது ஒண்ணு இருந்தாகணும். அப்படி இல்லைன்னா அவ சும்மாவே இருக்க மாட்டான். அப்படியா? எங்க மிஸ் அம்மா தான் எங்களுக்கு லஞ்ச் கட்டினாங்க. அது மட்டும் இல்ல தாத்தா, செப்பரேட்டா இதோ இந்த மோர் கூட வச்சாங்க.
இத சாப்பிடாம போனா எதுக்கு சாப்பிடல ஹெல்த் என்ன ஆவறதுன்னு ஒரு பெரிய கிளாஸே எடுப்பாங்க பாருங்க. அட, என் பொண்ணு கூட எனக்காக இதே மாதிரி தாம்மா செஞ்சு அனுப்புவா. உங்களோட பொண்ணு எப்படியோ, ஆனா எங்க மிஸ் அம்மா ரொம்ப பிடிவாதம். அதான் இன்னும் எங்க வீட்லயே இருக்காங்க. வேற யாராவதுன்னா எங்க டார்ச்சருக்கு இந்நேரம் ஓடி போயிருப்பாங்க. சரியா போச்சு. நீங்க உங்க கேர்டேக்கரை பத்தி சொல்ற மாதிரியே இல்ல, என் பொண்ணை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. என் பொண்ணு கூட எனக்காக இதே மாதிரி தாம்மா செஞ்சு அனுப்புவா. உங்களோட பொண்ணு எப்படியோ, ஆனா எங்க மிஸ் அம்மா ரொம்ப பிடிவாதம். அதான் இன்னும் எங்க வீட்லயே இருக்காங்க. வேற யாராவதுன்னா எங்க டார்ச்சருக்கு இந்நேரம் ஓடி போயிருப்பாங்க. சரியா போச்சு. நீங்க உங்க கேர்டேக்கரை பத்தி சொல்ற மாதிரியே இல்ல, என் பொண்ணை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. அவளும் கூட பிடிவாதக்காரிதான். நினைச்சதை சாதிக்காம விடவே மாட்டான். தாத்தா மிஸ் அம்மா கிட்ட பேசுறீங்களா? அப்படியே நாங்க ஸ்கூல்ல சூப்பரா இருக்கோம்னு சொல்லுங்க. ஓகேவா? இப்ப எதுக்குமா அதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, வாங்க. ஆ, ம- ஹலோ. ஹலோ மிஸ் அம்மா, கண்ணெரிச்சல் எப்படி இருக்கு? ஆ, இப்ப பரவாயில்லாமோ, கொஞ்சம் கம்மியா இருக்கு. எங்க ஸ்கூல்ல ஒரு தாத்தா இருக்காருன்னு சொன்னல. இருங்க குடுக்கறேன். எதுக்காக அவர் அப்படி இரும்பிக்கிட்டு இருக்காரு? அது பொறையரிச்சு போல இருக்கு. கொஞ்சம் முன்னாடி சாப்பிடும்போது கூட இப்படிதான் கஷ்டப்பட்டாரு. அப்படியா? அப்பா. ஹலோ மிஸ் அம்மா. ஹலோ மிஸ் அம்மா. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறாமோ.